சக்தி எழுந்தேட்டாள். தர்மம் தாழ்ந்து அழிந்திடும் போதில் அன்னை கோலம் கொள்வாள். தரணி நடுங்கிட தாண்டவமாடி தீயோர் மாய்ந்திட சிரிப்பாள். அசுரபுரியினை அழித்தொழித்தே அவள் ஆண்மை காட்டிடுவாள். கையினில் சூலமும் வாளும் ஏந்தி சக்தி எழுந்தேட்டாள். வில்லில் தோன்றிய அன்னை பீமனையாட்கொண்டிடுவாள். அர்ஜுனன் வில்லில் பாண்டவர் படையில் தோன்றிய தர்மம் காப்பாள். வானரரும் மாவீரராகிட வல்லமை தந்திடுவாள். கையினில் சூலமும் வாளும் ஏந்தி சக்தி எழுந்தேட்டாள். குமரியும் ஒன்று கூடிட சக்தி எழுந்தது காணீர். பொங்கும் கடல் போல் காளையர் திரண்டிட பகைப்படை நடுங்குது காணீர். ஈடில்லாதனம் அன்னை எழுந்தாள் இன்மை ஒழித்திடுவாள். கையினில் சூலமும் வாளும் ஏந்தி சக்தி எழுந்தேட்டாள். இனி அஞ்சிட வேண்டாம் புதுயுகம் கண்டிடுவோம். கையினில் சூலமும் வாளும் ஏந்தி சக்தி எழுந்தேட்டாள். कोण काढत होता? कोण आहे ते?
पतद्वेषकायो नमस्ते नमस्ते நடத்திய பதசஞ்சலின் நிறைவு நிகழ்ச்சியான பொது நிகழ்ச்சியில் நம்முடைய மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மானனீய ஜில்லா சங்கஜாலக் சி ராஜேந்திரன்ஜி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். 44 வருட சுயம் சேவர், சொந்தமாக தொழில் செய்கிறார், பேச்சுப்பாறை ஊரை சேர்ந்தவர். நம்முடைய நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று வழிநடத்தி கொண்டிருப்பவர் ஸ்ரீமான் வித்யாதரன் பணிக்கர், MGP ஸ்டோர், கலையக்காவிளை. அவர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஏற்றதை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற வந்திருப்பவர் ஸ்ரீமான் சின்னபாலன்ஜி, 44 வருட சுயம் சேவர், யுவா கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் டைரக்டராக இருந்து ராஜபாளையத்தில் தன்னுடைய தொழில் செய்து வருகிறார். அவருடைய சங்க பொறுப்பு காரியகாரணி சதஸ்யா பிராந்தம். நம்ம நிகழ்ச்சியில மேடையின் வலதுபுறமாக நம்முடைய சங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். புத்தகத்தை வெளியிடுபவர் நம்முடைய ஜில்லாவினுடைய சங்கசாலக் மானனீய ராஜேந்திரன்ஜி அவர்கள். பெற்றுக்கொள்பவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய வித்யாதரன் பணிக்கர் அவர்கள், தொழிலதிபர். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் கன்னியாகுமரி மேற்கு ஜில்லா பதசஞ்சலினுடைய இந்த பொது நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கக்கூடிய திரு வித்யாதர பணிக்கர், MGP ஸ்டோர் அவர்களுக்கு ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் கன்னியாகுமரி மேற்கு ஜில்லாவினுடைய மகிழ்ச்சியானதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்காக இந்த மைதானத்தை தந்துள்ள IMB விஸ்வம் அவர்களுக்கும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் கன்னியாகுமரி ஜில்லாவினுடைய மகிழ்ச்சியானதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த பொது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் கன்னியாகுமரி மேற்கு ஜில்லாவினுடைய மகிழ்ச்சியானதை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான வரவேற்பு கொடுத்த களியக்காவளை மண்டலை சேர்ந்த சங்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய மகிழ்ச்சியானதை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றெல்லா வகையிலும் அனைத்து விதமான உதவிகள் இந்த நிகழ்ச்சிக்காக செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் கன்னியாகுமரி மேற்கு ஜில்லாவுடைய மகிழ்ச்சியானதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கியுள்ள மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய மகிழ்ச்சியானதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்காக முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் கன்னியாகுமரி மேற்கு ஜில்லாவினுடைய மகிழ்ச்சியானதை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் சிறந்த முறையில் ஒலி அமைத்து தந்த மருதங்கோடு புதுமை சவுன்ஸினும் அதனுடைய பணியாளர்களுக்கும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய மகிழ்ச்சியானதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி முழுமையாக கவர் பண்ண வந்திருக்கக்கூடிய ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் கன்னியாகுமரி மேற்கு ஜில்லாவுடைய மகிழ்ச்சியானதை தெரிவித்துக் கொள்கிறோம். தன்னை சார்ந்திருக்கின்ற பாடத்தை இந்துக்களுக்கு கற்றுக் கொடுக்க சங்கம் விரும்புகின்றது. இது இந்துக்களுக்கு மீண்டும் எழுச்சியை உருவாக்கி மறு வாழ்க்கையை வாழ்வதற்கான சிறந்த வழிமுறை ஆகும். நடக்கக்கூடிய கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்துடைய பதசஞ்சல் நிகழ்ச்சிக்கு பொது விழாவில் தலைமை தந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வித்யாதரன் பணிக்கர் அவர்களே, மாநில ஜில்லா சங்கசாலக் அவர்களே,
கஷேத்திர அதிகாரிகளே, சிம்சோதர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஒரு தனித்துவம் இருக்கு. காலங்காலமா அது இருக்கு. சங்க வேலையில இருக்கு. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்றைக்கு இங்க இருந்து புது செய்திகள்லாம் வேற வேற செய்திகள்லாம் வருது. இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசு எங்களால தான் நடக்குது. நாங்க போட்ட பிச்சை அப்படிங்கிற செய்திலாம் இங்க இருந்து வரும். இந்த கன்னியாகுமரி மாவட்டம் என்பது தமிழக அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு கொண்டது இந்த மாவட்டம். நீங்க எல்லாம் செம்செக்லாம் நிக்கிறீங்க, ஏதாவது சிரமம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், இருந்தா உட்கார்ந்துக்கலாம். நான் வேகமா செய்தி சொல்லி முடிச்சேன். உங்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது, சங்கத்தினுடைய 100ஆண்டு விழாவில். ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலை காரணத்தினால எவ்வளவு சுருக்கமாக என்னால முடியுமோ செய்தி மட்டும் சொல்றேன். அந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த கன்னியாகுமரி தோன்றியதாக பிறகு இங்க அகழ்வாராய்ச்சி பண்ணும்போதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தூத்தூர் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் எடுக்கும் போது கையால் செய்யப்பட்ட மண்பானை சொரசொரப்பான மண்பானை கிடைச்சது. அதனுடைய வடிவங்கள், அந்த ஆடைகள் இதெல்லாம் பார்க்கும்போது கற்காலத்திற்கு முன்னாலேயே இங்க மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சான்று இருக்கு. அதை விட இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரத்தை பார்க்கும்போது மொஹஞ்சதாரோ கரப்பா, நீங்க எல்லாம் சரித்திரம் படிச்சிருப்பீங்க, அந்த நாகரிகத்திற்கு இணையான, அதை விட கூடுதலான நாகரிகத்தோடு வாழ்ந்த நகரம் இருக்கு. அந்த நகரமானது எப்படி காலப்போக்கில் அணிந்து போச்சுன்னா, நீங்க சொல்றீங்க லெமுரியா கண்டதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைதான். கடல் அரிப்புல அந்த நகரம் அழிஞ்சு போச்சு. ஆனா அதற்கான பொருட்கள் கடற்குள்ள கிடைச்சது. இது கன்னியாகுமரியிலே வரலாறு. அப்ப எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால இங்க என்ன ஒரு வாழ்க்கை முறை இருந்தது, இங்க வாழ்ந்தவர்கள் எதை கடைபிடிச்சாங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு ரத்தத்துல ஓடக்கூடிய ரத்தம் என்ன ரத்தம், எந்த பாரம்பரியத்தை சார்ந்தவங்க, எந்த பண்பாட்டை சார்ந்தவங்க, எந்த கலாச்சாரத்தை பின்பற்றியவர்கள் இருக்கிறவங்க. இங்க மார்த்தாண்டத்துல இருந்து ஒரு 9 கிலோமீட்டர் நினைக்கிறேன், சித்ரால ஒரு ஜைன குகை கோயில் ஒன்று இருக்கு. சிதறால ஜைன கோயில். இப்ப அங்க வந்து பகவதி அம்மன் கோயில் இருக்கு. அது 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த அங்க வந்து துறவிகள் இருந்திருக்கிறாங்க. அங்க சிற்பங்கள் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் என்பது இந்த தேசத்திற்கு வழிகாட்டிய மாவட்டமாக இருக்கிறது. துரதிர்ஷ்டம், இந்த நாட்டில் காஷ்மீர்ல பிரச்சனை, நம்ம தலையில காலில் பிரச்சனை. இங்க ரெண்டுலயும் பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், காலகாலமாக வாழ்ந்த சனாதன தர்மத்தை சார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுதான். கிழக்கு